ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என் சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் லெமன் சாதம், அதாவது லெமன் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. லெமன் சாதம் செய்கிறதுக்கு பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து அது சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமாக உளுந்து, அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகு இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்முடுதல் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா, நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அந்த கல் உப்பு கரையணுங்கிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கல் உப்பு போடுறேன். நீங்கள் பொடி உப்பு போடுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் டைரெக்டாகவே தண்ணி சேர்த்தாமல் பொடி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போன உடனேயே நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். அடுப்பை அணைச்சதுக்கப்புறம் 2 எலுமிச்சை பழத்தை அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சில சமயங்களில் எலுமிச்சை பழ சாதத்தில் நமக்கு கசப்பு தன்மை வரும். அது ஏன் வருது அப்படின்னா, எலுமிச்சை பழத்தை நம்ம குக் பண்ணுறதுனால தான். அதனால் எலுமிச்சை பழத்தை சேர்க்கும்போது தயவு செஞ்சு அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை சேர்த்துக்கோங்க. நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா சுவையான லெமன் சாதம் தயார்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.